ஹலோ guys, வெல்கம் டு விகி டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பிரவேஷிகா தேர்ட் பேப்பரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏதெல்லாம் படித்தா எப்படி ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் நிறைய பேர் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் எல்லாத்துக்குமே கரெக்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி பிரவேஷிகா தேர்ட் பேப்பரோட எக்ஸ்ப்ளனேஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ தேர்ட் பேப்பரில் எப்படிலாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கலாம், எதை படித்தா எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ தேர்ட் பேப்பரில் வந்துட்டு இந்த தடவை நியூ சிலபஸ் தான் நமக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைமே ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் அப்படின்னு வந்திருக்குன்னு தெரியும். தேர்ட் பேப்பரில் ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும் எல்லாருக்கும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழில் வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட சேனல் நம்ம போட்டிருக்கேன், தமிழ் புக்குக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழை தவிர மற்ற எல்லாம் ஹிந்தி 50 மார்க்ஸ் ஆன ஹிந்தி போர்ஷனை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் தமிழ் போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹிந்தி போர்ஷன் பார்த்துடலாம். ஹிந்தி போர்ஷனில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் எஸ்ஏ. ஜென்ரலான எஸ்ஏ தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஓன் கண்டென்ட்டில் என்ன வேணால் எழுதலாம். அந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே அதில் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இது பார்க்கும்போது 3 ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். 3 ஆப்ஷன் கொடுத்து ஒரே எஸ்ஏக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஒரு எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 15 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம நியர்லி வந்து ஒரு 2 to 2.5 3 பேஜஸ் வரைக்கும் ஒரு எஸ்ஏவை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எழுதணும். ஆன்சர் ஷீட்டில் உங்களுக்கு தெரியும், பிரவேஷிகாலேருந்து லாங் ஷீட் தான் கொடுப்பாங்க. லாங் சைஸ் ஷீட் வித் ரூல்டு பேப்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஸோ எப்படி 2 to 3 பேஜஸ்னால் லாங் சைஸ் நோட்டில் நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த தடவை பார்த்தோம்னா பாரதிய சம்பர்க்க பாஷா, ஓகேங்களா, அது பாரதிய கிசான், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான எஸ்ஏ. இதெல்லாம் ஜென்ரலாகவே நம்ம எழுதலாம். கிசான் பற்றி நம்ம எவ்வளோ வேணால் எழுதிட்டே இருக்கலாம். இந்தியன் ஃபார்மர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து டே பை டே நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை வச்சு நம்ம தாராளமாக ஒரு ஃபுல் எஸ்ஸே எழுத முடியும். ஸோ இன்னும் ஃபார்மிங்கில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும், ஃபார்மர்ஸ் என்னென்னலாம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதில் சொல்லலாம். ஸோ ஒரு ஜென்ரல் எஸ்ஸே தான், இப்படி தான் இருக்கணும் ஃபார்மேட், அப்படி தான் இருக்கணும்னு ஃபார்மேட் கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஒரு சைட் ஹெட்டிங்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. இது எஸ்ஸேங்கிறதுனால கண்டிப்பாக ரூப்ரேக்கா போடுங்க. என்னெல்லாம் நீங்கள் சைட் ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து ரூப்ரேக்கால எழுதிடுங்க. அந்த மாதிரி எழுதிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுக்கு வந்து 15 மார்க்ஸ், இது இப்படி தான் எழுதணும். சைட் ஹெட்டிங்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். ஸோ செகண்ட் ரோமன் நம்பர் வந்து லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷன் கொடுத்து ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுத சொல்கிறாங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங் வந்து பழைய போர்ஷனில் கூட ஜாஸ்தி, புது போர்ஷனில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம புது நியூ சிலபஸ் தான் இந்த தடவை வரும். அதனால் வந்து நம்ம வச்சுருக்க 3 புக்கு இருக்கு இல்லையா, பிரவேஷிகா புக், அந்த 3 புக்கிலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டோட்டலாக 6 லெட்டர் ரைட்டிங் தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2 இல்லை 3 லெட்டரை தரவு பண்ணிக்கோங்க. அது தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ஏதாவது 2 தான் வரும். அந்த 2ல் எனி 1 தான் நம்ம எழுத போகிறோம். ஒரு லெட்டர் ரைட்டிங்க்கு 8 மார்க்ஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நிறைய பேர். வந்து பிரேஷக்கில் நேம் எழுதணுமா, சேவாமையில் நேம் எழுதணுமா, கீழே வந்து ஹஸ்தாக்ஷர்னு கொடுத்துருக்காங்க, கையெழுத்து அப்படியே போடணுமா, கண்டென்ட் எல்லாம் நம்ம படிச்சிடும். இன்னும் இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நேம் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு நேம் எழுத வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். நேமாக இருந்தால் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களோட ஏரியா ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து கா அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வேர்டை வச்சு அங்கே மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் நம்ம எப்படி எழுதுவோம், XXX YYY அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, நேமுக்கும் இதுக்கும் பதிலாக அந்த மாதிரி எழுதணும். டேட்டு நீங்கள் என்ன டேட் வேணாலும் போடலாம், ஓகேங்களா. அப்புறம் விஷயம், இப்போ இதெல்லாம் வந்து ஃப்ரம்மு டூவு யுவாஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவாஸ் அப்படிங்கிற இடத்துல வரும். இப்போ கான்செப்ட் என்ன, பாடி ஆஃப் த லெட்டர் நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ மான்ய மகோதை பிரணாம் அப்படின்லாம் நம்ம எழுதுவோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கிறத கண்டிப்பாக கொடுங்க. என்ன டாப்பிக்கில் என்ன டைட்டில் இந்த லெட்டர் நம்ம எழுத சொல்லியிருக்காங்கங்கிறத கொஷினில் இருக்கும். அதில் இருக்கிறத அப்படியே விஷயம் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் விஷயம் கண்டிப்பாக எழுதுங்க. அப்புறம் வந்து இந்த லெட்டர் ரைட்டிங்கில் முக்கியமான விஷயம் மான்யவர் மகோதை ரெஸ்பெக்டர் சார் அப்படிங்கிற வேர்டு தான். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அந்த லெட்டர் ரைட்டிங்க்கு என்ன தேவையோ அந்த பாடி ஆஃப் த லெட்டரை கரெக்டாக எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனா ஈஸியாக இருக்கும் லெட்டர் ரைட்டிங். இது எல்லாமே இருக்கணும். பிரேஷக்கு,
சேவாமி, அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர், அப்புறம் கீழே வந்து ஆப்கா விஸ்வாசனீய பாத்திரக, அந்த மாதிரி அந்த லெட்டரில் என்னது வேணுமோ அது. இப்போ லீவ் லெட்டராக இருந்தால் விஸ்வாசனீயன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த லெட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். இப்போ லீவ் லெட்டருக்கு என்ன பண்ணலாம், வினம்ர சாத்திரன்னு போடலாம். இதே வந்து வேறு எதுக்காவது பண்ணோன்னா வெறும் ஆப்கா மட்டும் தான் போட முடியும். இப்போ இது ஒரு கவர்மெண்ட் லெட்டராக இருந்தது, கவர்மெண்ட்டுக்கு நம்ம எழுத போகிறோம், இல்லை ஒரு எல்ஐசி ஆஃபீஸ்க்கு எழுத போகிறோம், ஆப்கான்னு மட்டும் போட்டால் போதும். அந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் ஹஸ்தாக்ஷர் போடணும். ஸோ இந்த கண்டென்ட், அந்த ஃபார்மேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பாடி ஆஃப் த லெட்டர் தான் முக்கியம், அதை நம்ம தரோவாக பண்ணணும். அது எப்படி சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணிடுறோம், அந்த ஃபார்மேட்டை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ அதனால் அந்த ஃபார்மேட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபார்ம் பர்னே கீ தரிகா. ஸோ 3rd ரோமன் நம்பர் பார்க்கும்போது சம் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. செலான் ஃபில் பண்ணுறது, இல்லை டெபாசிட் ஃபார்மு, டிடி எடுக்கிறது, ரயில்வே ஃபார்ம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆன்சர்ஸ் எழுதணும். அதில் கொஷினில் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நம்ம ஹிந்தியில் எழுதணும். ஜஸ்ட் 1 வேர்டு மாதிரி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நிறையாலாம் எழுத வேண்டியதே இருக்காது. இதில் ரொம்ப ஈஸியான சாப்டர் இந்த ஃபார்ம் பர்னே கீ தரிகா தான். ஈஸியாக ஒரு 7 மார்க்ஸ் இதில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இதுலேயும் 2 கொடுத்துருப்பாங்க, 2ல் ஏதோ ஒன்றுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ செக்கெல்லாம் போடணும் அப்படின்னா செக்கில் எங்கெங்கே என்னென்ன எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதில் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் செக் புக்கே எடுத்து பாருங்களேன், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே ஹிந்தியை படித்து பார்த்தா என்ன எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்மெண்ட்டை பிரவேசிக்கால வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க, 1 எழுதணும், ஒரு ஆன்சர் எழுதுனா 7 மார்க்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். அடுத்தது 4th ரோமன் நம்பர். 4th ரோமன் நம்பர் என்ன, ப்ரிசி ரைட்டிங். ப்ரிசி ரைட்டிங்னா சுருக்கி எழுது, சம்ஷிப்தாத்மகரன் அப்படின்பாங்க. சம்ஷேப்மே லிபியே அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது, பெரிய கண்டென்ட் இருக்குது. அந்த பெரிய கண்டென்ட்டை ரொம்ப சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். இதுதான் ப்ரிசி ரைட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், நான் பெரிய வீடியோவில் இவ்வளோ லென்த்தாக பேசுகிறேன்ல, இது வந்து ஃபுல் கண்டென்ட்னு வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட்ஸில் 1 மினிட்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்கிறேன்ல, அது மாதிரி தான் எங்கள் ஷார்ட் வீடியோஸில் சொல்கிறது தான் இங்கே வந்து நமக்கு ப்ரிசி ரைட்டிங். இதுதான் ப்ரிசி ரைட்டிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் வீடியோவில் 1 மினிட்ல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ப்ரிசி ரைட்டிங். இவ்வளோ பெரிய பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த பேசேஜை சுருக்கி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் சொல்கிறது தான் ப்ரிசி ரைட்டிங். இந்த ப்ரிசி ரைட்டிங் எப்படி எழுதணும், ப்ரிசி ரைட்டிங் எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு வந்து நக்கல் காஃபி. நக்கல் காஃபி அப்படின்னா ரஃப் காஃபி. ரஃப்பாக வந்து ஒரு முக்கியமான ஹிண்ட்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம், பாயிண்ட்டாக எழுதிக்கிறோம் ஹைஃபன் போட்டு. இது நக்கல் காஃபி. அடுத்தது அசல் காஃபி. அசல் காஃபியில் எந்த விஷயத்த கரெக்டாக சென்டென்ஸாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். நக்கல் காப்பியில் வந்து பாயிண்ட்டாக எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு வேர்ட் பை வேர்டு ஹைஃபன் கொடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஆனால் நக்கல் காஃபியில் ஃபுல்லாக சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் நக்கல் காஃபி. ஸோ இந்த நக்கல் காஃபிக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுக்கணும். சாரி, நக்கல் காஃபிக்கு இல்லை, அசல் காஃபிக்கு. ஸோ நக்கல் காஃபி ஃபஸ்ட் ஹெட்டிங், 2வது அசல் காஃபி. அசல் காஃபிக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். அந்த பேசேஜை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணியிருப்போம், அது எந்த விஷயம், எந்த கண்டென்ட், எதை வந்து முக்கியத்துவமாக சொல்லுதுன்னு பார்க்குறோம். அதை பார்த்து அதுக்கு ஒரு ஹெட்டிங் டைட்டில் கொடுக்குறோம். அசல் காஃபின்னு எழுதிட்டு அந்த டைட்டில் எழுதிட்டு கீழே வந்து அதை ஷார்ட் பண்ணி எழுதுனதை எழுதுகிறோம் அசல் காஃபியில். இது வந்து 2 ஹெட்டிங். இந்த 2 ஹெட்டிங் கொடுத்து நம்ம எழுதணும். எழுதி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து இந்த கொஷின் பேப்பரில் எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கொஷின் பேப்பரில் எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் பேப்பரில் ஒரு 150 to 160 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 160 வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 40 வேர்ட்ஸுக்குள்ளே அந்த கண்டென்ட்டை சொல்கிற மாதிரி இருக்கணும். அது 40ங்கிறது 50 ஆகலாம், ஆனால் அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. ஏன்னா 1/3 தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை சொல்லணும். அதனால தான் இப்படி எழுத சொல்கிறாங்க. ஸோ 1/3 என்ன, பெருசாக நிறைய வளன்னு சொல்லியிருக்காங்க, அதை வந்து ரொம்ப சுருக்கி ஷார்ட்டாக அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து என்னங்கிறத நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
குல் தியே சப்த சங்கியா, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு 150 or 160 எழுதிடுவீங்க. உபயோகித் சப்த சங்கியா, யூஸ் பண்ண வேர்ட்ஸோட அளவு என்ன. இப்போ நீங்கள் பேப்பரில் எழுதியிருக்கிற வேர்ட்ஸை 1 by 1 கவுண்ட் பண்ணி எவ்வளோ வேர்ட்ஸில் நீங்கள் எழுதியிருக்கீங்கிறத எழுதணும். அது 40 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் 1/3 3 டிவைட் பண்ணுங்கள். 160 3 டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு 50 வேர்ட்ஸில் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேசேஜை வந்து சுருக்கும் போது ஒரு 50 வேர்ட்ஸ்க்குள்ளே வரணும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் எழுதுனா 5 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு நக்கல் காஃபி, அசல் காஃபி. அசல் காஃபியில் அந்த பேசேஜ்கோட டைட்டில், அது அந்த பேசேஜ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் 50 வேர்ட்ஸில் நீங்கள் எழுதி முடிச்சிடுறீங்க. எழுதி முடிச்சுட்டு குல் சப்த சங்கியா, டோட்டலாக கிவன் வேர்ட்ஸ் அண்ட் யூஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உபயோகித் சப்த சங்கியான்னு எழுதி முடிச்சிங்கன்னா இது ப்ரிசி ரைட்டிங்க்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று தான், ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கண்டென்ட் தான், அந்த ஒன்றுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ 5th ரோமன் நம்பர் அண்ட் 6th ரோமன் நம்பர் ரெண்டையுமே நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். 5th வந்து டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழ் இல்லை இங்கிலீஷில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். 6th ரோமன் நம்பர் வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 10 மார்க்ஸ் இருக்குது. நான் எல்லாருக்கும் சொல்வேன், டிரான்ஸ்லேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு எஸ்ஏவையோ ஒரு டிப்பனியோ மெமரி பண்ணி நம்ம எழுதுறதுக்கு டிரான்ஸ்லேஷனில் கொஷினையும் கொடுத்துருப்பாங்க. ஹிந்தி வேர்ட்ஸ் நமக்கு நிறைய தெரியும், அதை வச்சு ஈஸியாக ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம எழுதிடலாம். ஈஸியாக 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். இது ரெண்டுத்துக்குமே என்ன காமனாக நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் பண்ணவே முடியாத ஒரு ரோமன் நம்பர் டிரான்ஸ்லேஷன் தான் அப்படின்னா நீங்கள் வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதை ஒரு சென்டென்ஸாக தமிழ் ஒரு இங்கிலீஷில் மேக் பண்ணுங்கள். அவர் ஹிந்தியில் எழுதுனீங்களா, ஹிந்தியில் ஒரு நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸ் இப்படி வருமா, நார்மலான ஒரு பாஸ்ட் டென்ஸ் இது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் செக் பண்ணினீங்கன்னாவே அது வந்து டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் ஆகிடும். ரொம்பலாம் யோசிக்கவே தேவை கிடையாது. இதுக்கு நிறையா கிராமர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிம்பிள் கிராமர், பிராத்மிக் கிராமர் தெரிஞ்சால் கூட டிரான்ஸ்லேஷனை ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேஷனை மார்க் வாங்கலாம். ஸோ அதனால் டிரான்ஸ்லேஷனில் நான் கவனமே வைக்க மாட்டேன், நான் அதை கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளோ ஹை ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது ஹிந்தி போர்ஷன். இதுக்கப்புறம் தான் தமிழ் போர்ஷன் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் போர்ஷன் என்ன? ஸோ தமிழில் 2 விதமான போர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஓல்டு சிலபஸ், இன்னொன்று நியூ சிலபஸ். ஸோ ஓல்டு சிலபஸ்லேருந்தும் கொஷின்ஸ்க்கு வரும், நியூ சிலபஸ்லேருந்தும் கொஷின் வரும். அதனால் இந்த தடவை கொஷின் பேப்பர் நீங்கள் கேட்க போகிறீங்க, பிரவேஷிகா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் கேட்குறீங்க தமிழுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன சிலபஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி படிச்சிருக்கீங்களோ அந்த சிலபஸ்க்கான கொஷின் பேப்பரை கேட்டு வாங்குங்க. போன தடவை நீங்கள் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஹிந்தி பேப்பர் எழுதும் போது மேம் அந்த இன்விஜிலேட்டர் கேட்டிருப்பாங்க, ஓல்டு சிலபஸ் எழுதுறீங்களா நியூ சிலபஸ் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஓல்டு சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓல்டு சிலபஸ் படிச்சிருப்பீங்க, ஸோ ஓல்டு சிலபஸ் வாங்கியிருப்பீங்க. நியூ சிலபஸ் படிச்சவங்க நியூ சிலபஸ் வாங்கியிருப்பீங்க, கேட்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் தமிழுக்கும் நம்ம வந்து கேட்கணும். நம்ம ஓல்டு சிலபஸ் படிச்சிருக்கோம்னா ஓல்டு சிலபஸ் நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஓல்டு சிலபஸ் கொஷின் பேப்பர் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நியூ சிலபஸ் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேப்பர் வாங்கி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் இப்போ நான் தமிழில் ஓல்டு சிலபஸ்க்கான அந்த ரோமன் நம்பர்ஸ் அந்த எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லிடுறேன். ஸோ ஓல்டு சிலபஸ் தமிழில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் ஏதேனும் ஒன்றனுக்கு இடம் சொட்டி பொருள் விளக்கம் தருக. ஸோ ஏதாவது ஒரு கொஷினுக்கு இஆர்சி எழுதணும், இடம் சொட்டி பொருள் விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 1 தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் எப்படி இடம் சொட்டி பொருள் விளக்கம் எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னு எழுதணும். இடம்ல என்ன எழுதணும்? இந்த வரிகள். இந்த வரிகள் எந்த போயம்லேருந்து வந்திருக்கு? ஆக்சுவலாக இது போயம் தான் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். ஸோ இது எந்த போயம்? ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த வரிகள் திருக்குறள் என்னும் பாடலிலிருந்து கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இது இடம், இதை எழுதியவர் திருவள்ளுவர் ஆவார் அப்படிங்கிறத முடிச்சிடணும். இதுக்கப்புறம் இப்போ திருவள்ளுவர் வந்துட்டார் அப்படின்னா நமக்கு வந்து அவரை பற்றி நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? ஆசிரியர் குறிப்புன்னு அடுத்த ஹெட்டிங் போட்டு திருவள்ளுவர் பற்றி கொஞ்சம் எழுதலாம். அப்புறம் விளக்கம், அந்த குறளுக்கான விளக்கத்தை அதில் சொல்லுங்கள். அப்புறம் சிறப்புன்னு போட்டு இந்த 2 லைனில் அவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த சிறப்பை வந்து கீழே எழுதுங்க. அப்போ இடம், ஆசிரியர் குறிப்பு, விளக்கம், சிறப்பு இப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை எழுதலாம்.
இது இல்லை. இப்போ திருவள்ளுவர் வந்ததுனால நம்ம ஆசிரியர் குறிப்பு எழுதணும். இப்போ வேறு யாராவது வந்து ஆசிரியர் குறிப்பு நம்ம எழுத முடியுமா? தெரிஞ்சிருந்தால் எழுதலாம், தெரியலனா அந்த ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிற அந்த சைடு ஹெட்டிங்கை கட் பண்ணிவிடுங்க. அப்போ இடம், விளக்கம், சிறப்பு, இது 3 மட்டும் அங்கே எழுதுனா போதுமானது தான். ஸோ இப்படி தான் ஒரு ERCயை கவிதையில் வரக்கூடிய அனோட்டேஷன்ஸை நம்ம அட்டன் பண்ணணும். இது வந்து ஒரு அனோட்டேஷனுக்கு 10 மார்க்ஸ், நிறைய மார்க் இருக்குது. ஒரு அனோட்டேஷனுக்கு நமக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், எதெல்லாம் ஈஸியாக இருக்குங்கிறத பார்த்து படிங்க. ரொம்ப ஈஸி தான். தமிழெல்லாம் நம்ம கதை மாதிரி சாதாரணமாகவே எழுதுவோம். இப்போ சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் போர்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது இப்போ செகண்ட் ரோமன் நம்பரில் போயம், எஸ்ஏ. ஸோ இப்போ படித்த போயம் ERC படித்தோம். இது போயம், எஸ்ஏ. எஸ்ஏல 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 தான் எழுத சொல்கிறாங்க. ஒரு எஸ்ஏக்கு நமக்கு 15 மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இதுலேயும் நமக்கு திருவள்ளுவர் பற்றி ஒரு எஸ்ஏ வரும், மற்ற எஸ்ஏக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த எஸ்ஏ எழுதினாலும் முன்னுரை, முடிவுரை அப்படின்னு போட்டு எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு செல்வச்சிறுமியரின் அந்த கொஷின் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போது செல்வச்சிறுமியர் எப்படி பண்ணாங்க, ஏழை சிறுமியனுடைய நிலைமை என்ன, அந்த கதையில் அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எழுதணும். இல்லை வில்லி பாரதத்துலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ கர்ணனுடைய கொடைவள்ளல் எப்படி, கண்ணனுக்குமான தொடர்பு எப்படி இருந்தது, கண்ணன் வந்து கர்ணனுக்கு என்ன மாதிரியான வரம் கொடுத்தாரு, இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து முன்னுரை, முடிவுரை போட்டு எழுதுங்க. நான் ஹிந்தியில் சொல்கிற மாதிரி இதில் குறிப்பு சட்டகம் அப்படின்னு போடுங்க. எல்லா சைடு ஹெட்டிங்ஸையும் எடுத்து முன்னாடி குறிப்பு சட்டகம் அப்படின்னு போட்டு எழுதுங்க. ஸோ ஒரு எஸ்ஏல ஒரு 2 to 3 பேஜஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயம் எஸ்ஏ அண்ட் போயம் ERC எழுதணும். எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ், ERCக்கு வந்து 10 மார்க்ஸ். அடுத்தது தேர்ட் ரோமன் நம்பரும் ERC தான். ஓகேங்களா? இந்த ERC வந்துட்டு லெசன்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. லெசன்ஸ்லேருந்து கொடுக்கறது இதுக்கும் சேம் 10 மார்க்ஸ். 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 தான் எழுத போகிறோம். இப்போ பார்க்குற எல்லாமே தமிழோட ஓல்டு சிலபஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஆஸ் யூஷுவல் இடம், பொருள், விளக்கம் அப்படின்னு எழுதணும். ஸோ இங்கே சிறப்பு வராது. இடம், பொருள், விளக்கம். இடம் அப்படிங்கிறதுல இந்த வரிகள் என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ டேஷ் என்ற அந்த டேஷ்ங்கிற என்ன லெசன் வருதோ, என்ன லெசன் நேமோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அது இதை எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஷ் கொடுக்குறேன், அங்கே அவரோட பேரை எழுதிடுங்க. ஸோ இது இடம். பொருளில் வந்துட்டு இந்த லெசனில் சின்ன கான்செப்டை மட்டும் சொல்லிடுங்க. விளக்கமில் அவங்க கொடுத்த லைன்ஸுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். லெசன்னு வந்தால் இடம், பொருள், விளக்கம். போயம்னு வந்தால் இடம், விளக்கம், சிறப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 4th ரோமன் நம்பர் லெசனோட எஸ்ஏ. இந்த எஸ்ஏ வந்து பார்க்கும்போது 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1க்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஒரு எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னுரை, முடிவுரை போடுங்க. அந்த லெசனுக்கு தகுந்த மாதிரி சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம எழுதணும். இப்போ உத்தம நண்பர்கள் பற்றி கேட்டிருக்காங்க லெசன் சொன்னால் அதில் எத்தனை கேரக்டர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கதைகளை இப்போ 2 பேர்த்தோட நட்பை பற்றி தான் அந்த உத்தம நண்பர் கதைகளை கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் அந்த 2 பேர் அவங்களுடைய ஃபுல் கதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொருத்தரை பற்றியும் படித்து புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஸ்கோர் பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் அந்த எஸ்ஏல எழுதணுங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ். இதுதான் ஓல்டு சிலபஸ்க்கான தமிழ் போர்ஷன் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கும். தமிழில் என்ன படிக்கணும், எது படிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்மளோட சேனல்லையும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நியூ சிலபஸுக்கு போயிடலாம். இவ்வளோ நேரம் பார்த்தது ஓல்டு சிலபஸ். இப்போ நியூ சிலபஸ் போனோம்னா நியூ சிலபஸில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறளை மனப்பாடம் செய்து அடிப்பிரலாமல் எழுதவும். ஸோ வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாமல், லைன்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் எப்படி திருவள்ளுவர் எழுதியிருந்தாரோ அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும். இது மனப்பாட பகுதி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே படிச்சிருக்கோம். தமிழில் என்ன ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் தமிழில் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம தமிழ்நாடு சிலபஸில் இருக்குது, மெமரைஸ் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போது எல்லாருக்குமே திருக்குறளை மெமரைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, 2 எழுத சொல்கிறாங்க. டோட்டலாக 10 மார்க்ஸ். 2 எழுதுனா 10 மார்க்ஸ். அப்போ ஒரு குறளுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. 2 குறள் எழுதுனா 10 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ரோமன் நம்பர் நியூ சிலபஸ். இப்போ நான் சொல்கிறது நியூ சிலபஸில் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் திருக்குறளை மெமரைஸ் பண்ணி எழுதுறது.
செகண்ட் ரோமன் நம்பர் பேராகிராஃப் கொஷின். ஸோ இது வந்துட்டு 6 ஆப்ஷன் கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்க பேராகிராஃபு. ஒரு பேராகிராஃப்க்கு 5 மார்க்ஸ், டோட்டலாக 15 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது பேராகிராஃப் எழுதும் போது முடிஞ்சால் சைடு ஹெட்டிங் கொடுங்க, இல்லை ஒரு சிலதுக்கு சைடு ஹெட்டிங் வராதுன்னா அந்த கதைகளை அப்படியே எழுதி வைங்க. அடுத்து தேர்ட் ரோமன் நம்பர் போயம் இஆர்சி. ஓகேங்களா, போயம்லேருந்து வரக்கூடிய இஆர்சி. ஸோ போயமில் இஆர்சி எப்படி எழுதுறது? இது வந்துட்டு இடம், பொருள், சிறப்பு அப்படிங்கிற ஆர்டரில் எழுதுங்க. சேம் இதில் என்ன பண்ணலாம், திருக்குறளாக இருந்தால் திருக்குறளுடைய ஆசிரியர் பேர், ஆசிரியர் பற்றி தெரிஞ்சதெல்லாம் ஆசிரியர் குறிப்புன்னு போட்டு கூட நம்ம எழுதலாம். இந்த பேராகிராஃப் ஆகட்டும், எஸ்ஏ ஆகட்டும், எதுக்கு எழுதினாலும் அந்த ஆசிரியர் குறிப்புங்கிறது ஒன்று போடுறது ரொம்ப நல்லது. அவரை பற்றி நீங்கள் நல்லா உங்கள் புக்கில் கொடுக்கலனாலும் வெளியிலேருந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எழுதுங்க. நமக்கு இருக்கிறாரு கூகுளில் போட்டிங்கன்னா அவங்களை பற்றி டீட்டெயில்ஸ்க்கு வந்துட போது. அதனால் ஒரு சின்ன பேசேஜை வந்து அந்த ஆசிரியரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இஆர்சியில் வந்து இடம், பொருள், சிறப்பு அப்படிங்கிறத எழுதணும். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்து 2க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இஆர்சிக்கு 5 மார்க்ஸ், 2 இஆர்சிக்கு 10 மார்க்ஸ். ஸோ தேர்ட் ரோமன் நம்பர் போயம் இஆர்சி வரும் தமிழில் நியூ சிலபஸில். ஃபோர்த் ரோமன் நம்பர் லெசன் பேராகிராஃப். முன்னாடி செகண்ட் ரோமன் நம்பரில் பார்த்தது போயம் பேராகிராஃப். ஃபோர்த் ரோமன் நம்பர் என்ன பார்க்க போகிறோன்னா லெசனோட பேராகிராஃப் எழுத சொல்கிறாங்க. அது வந்து 6 கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன் 3 எழுதணும்னு சொல்கிறாங்க. 6 கொஷின் கொடுத்து 3 கொஷின் எழுத சொல்கிறாங்க. ஒரு கொஷினுக்கு 5 மார்க்ஸ், 3 கொஷின் எழுதுனா 15 மார்க்ஸ். ஸோ தமிழில் இப்போ எஸ்ஏ கிடையாது, நியூ சிலபஸில் எஸ்ஏ கிடையாது, பேராகிராஃப் மட்டும் தான் இருக்குது. முடிஞ்சால் அந்த பேராகிராஃப்க்குமே நம்ம சைடு ஹெட்டிங் கொடுத்து எழுதலாம். ஸோ இந்த சிட்டுக்குருவி லெசன்லாம் எடுத்துகிட்டோம்னா அந்த சிட்டுக்குருவியோடைய அந்த உருவ அமைப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கதை படிக்கும் போதே நமக்கு ரொம்ப இப்படி தான் இருக்குமோ சிட்டுக்குருவி அப்படிங்கிறது நம்ம தோணியிருக்கும். ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு தினமுமே ஒரு பார்க்குற விஷயமா இருக்கும் சிட்டுக்குருவி. ஆனால் ஒரு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சிட்டுக்குருவினா என்னன்னே தெரியாது, பார்த்துக்க கூட மாட்டாங்க. ஸோ இந்த கதையை படிக்கும் போது ஒரிஜினலாக நம்ம கண்ணு முன்னாடி அப்படி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிவுரையில் நம்ம எழுதலாம். சிட்டுக்குருவி அப்படியே கண் முன்னாடி பாட்டுற மாதிரி அந்த ஆசிரியர் சொல்லியிருந்தாரு, குறிப்பிட்டிருந்தாருங்கிறதெல்லாம் இந்த முடிவுரையில் நம்ம எழுத முடியும். முன்னுரையில் இதில் வந்து சிட்டுக்குருவியினுடைய உருவ அமைப்பை பற்றி எப்படி விளக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு முன்னுரையில் எழுதுங்க. இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் வச்சு உருவ அமைப்பு எப்படி இருந்துச்சு, சிட்டுக்குருவியை பற்றி அவர் என்ன சொன்னார், எங்கே இருந்து அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நடுவில் எஸ்ஏ மாதிரி கொடுத்துட்டு அது ஜஸ்ட்டு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் எழுதிட்டு எழுதலாம். முன்னுரை முடிவுரை போட்டு நடுவில் வந்து பேசேஜ் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக எழுதலாம், நமக்கும் வந்து படிக்கும்போது ஈஸியாக ரொம்ப இருக்கும். ஸோ இந்த தேர்ட் பேப்பரில் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஓல்டு சிலபஸ் தமிழ் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து நியூ சிலபஸ் தமிழ் படிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த டைமில் எதையுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இது எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை, see you.